ஹாய் மக்களே, குட் மார்னிங். எங்கள் ஊரில் விடிய விடிய மழை, அதனால் சிம்பிளாக கோலத்தை போட்டாச்சு. டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சோத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சொரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தான் வைக்க போகிறேன். கூட ஒரு கூட்டு வைக்கலான்னா இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். அதனால் ஒரு சில சமயம் கீரை இருந்துச்சுன்னா 2 கூட்டு வைப்பேன். இன்றைக்கி கீரை இல்லை, அதனால் சரி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு இன்றைக்கி சொரைக்காய் சாம்பார். இன்றைக்கி சஷ்டி 3வது வருதுங்களா, அப்போது இன்னும் முடிவு பண்ணியாச்சு. காலையில் டிஃபனுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கலாம். சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் கட் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் துருவி வச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கு அரைக்கிறதுக்கு சீரகம் போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சோண்டு சாம்பாருக்கு தேங்காய், 2 பல் பூண்டு போட்டு அரைச்சி, பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதில் இந்த கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை எதுக்குமே கொஞ்சம் அதிகமாக போடுவேன், ஏன்னா உடம்புக்கு நல்லது. நல்ல பொரியல் நல்ல வாசமாக இருக்கிறதுனால பொரியல் கூட்டு எதுக்குமே கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து அதிகமாக போட்டு அரைச்சிப்பேன். மதியத்துக்கு அப்பளத்துக்கு பதிலாக இன்றைக்கி கூழ் வத்தல். இன்றைக்கி சமையல் முடிஞ்சது. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். சாதம், சொரைக்காய் போட்டு சாம்பார். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து நேத்திக்கு வச்ச ரசம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு, அது. இது கூழ் வத்தல். அப்பளம் காலி ஆகிடுச்சு, அதனால் அப்பளத்துக்கு பதிலாக இன்றைக்கி கூழ் வத்தல். இது மதியத்துக்கு லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு சொல்லி கமெண்ட்